எந்த காலத்தில் இஸ்லாமியர் பாதுகாவலருங்க? கொஞ்ச நாட்டு திமுக கூச்ச நாச்சம் இருக்கா? வெக்கம், மானம், சூடு, சொரணா இருக்கா? இன்னைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க திமுக. உதயநிதி டம்மி பாவா தானங்க. ஏற்கனவே இப்படி பேசி தான் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. எந்த காலத்தில் இஸ்லாமியர் பாதுகாவலருங்க? கொஞ்ச நாச்சு திமுக கூச்ச நாச்சம் இருக்கா? வெக்கம், மானம், சூடு, சொரணா இருக்கான்னு நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களின் தீவிரவாதின்னு சொன்னது இதோடு எங்களை அவமானப்படுத்தணுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னதே இதே திமுக அரசாங்கம் தானே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்றாங்களா இல்லையா? இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்றாங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, RSS வாழ்கன்னு நீங்க அமைச்சர் வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் யார்கள்? முரசலிமாறன் வந்து எந்த அமைச்சரவையில் இருந்தார்? 2000 முஸ்லிம்கள் குஜராத்தில் படுகொலை பண்ணும்போது யார் அங்க முதலமைச்சராக இருந்தா? நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு யார் பேசினார்? தமிழ்நாட்டோட திமுக தலைவர் பேசினார். அவங்க நடத்தக்கூடிய பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க திமுக. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல திமுக அமைச்சரவையில் திருச்சி சிவா போவாரு. அப்ப முழுக்க இவங்க எதை சார்ந்து மூவ் பண்ணி போறாங்கன்னாக்கே, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியோட டீ பார்ட்டியில யார் கலந்துக்கிறா? கனிமொழி மேடம் கலந்துக்கிறாங்க. அப்ப திமுக எதை நோக்கி போகுது? எந்த திசையை நோக்கி போகுது? தமிழ்நாட்டுக்காக எந்த விஷயத்துக்காக டாடி சார், மாப்பிள்ள சார், சன் சார் மொத்தமா போயிருக்காங்களா? ஏன் கர்நாடகாவுக்கு மொத்தமா போறாங்க? எந்த RSS நிர்வாகியை பாக்குறாங்க? அப்போ முழுக்க தமிழ் சார்ந்த விஷயத்துல பாஜக நான் கேட்கறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை 2வது தள்ளிட்டாங்கன்னு குரல் இருக்கக்கூடிய திமுக இப்போ நீங்க பொன்முடி மினிஸ்டரா இருக்கும் போது, செலியன் மினிஸ்டரா இருக்கும் போது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? ஏங்க நாட்டோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திருவுருவ சிலத்தை பிரசிடென்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாடப்பட்டது? சட்டமன்றத்தில். அப்போ முழுக்க பாஜகவுக்கு செம்பு தூக்குற வேலையும் பூஜா தூக்குற வேலையும் திமுக செய்யுது. இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலை வச்சு இன்னைக்கு பூச்சாண்டி மிரட்டுறாங்க. இன்னைக்கு கள்ள கூட்டணி, ஓப்பனான கூட்டணியை வச்சு மூவ் பண்றாங்கன்னு தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, கைது பண்ணி கேம்பெயின் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க, நான் தம்பி முதலமைச்சர் தான் சொன்னேன், அதுக்கு கைது பண்ணலையா, வேற எதுக்கும் கைது பண்ணிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. உதயநிதி டம்மி பாவா தானங்க. நான் கேட்கிறேன், உதயநிதி நாங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸாக்கு பயட மாட்டோம் எப்படி சொல்றவங்க தானே லூகார் நோட்டீஸ்க்கு ஓடி ஒழிகிறாங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்கள், ஏவா ஓலு போன்றவர்கள் ஓடி ஒழிகிறாங்க. சரி, உதயநிதியை கைது பண்றோம்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சா? விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம். உதயநிதி எங்க பேசினாரு? அந்த மாவட்டத்தில் பேசினாரு. அப்ப அந்த மாவட்டத்தில் பேசினா அந்த மாவட்டம் எங்க விசாரணைக்கு அழைச்சி போவோம்? அங்கதான் அழைச்சிட்டு போகும். இது சாமானியர்களும் நடக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பார்ட்டியில இருக்கிறனால விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா விசாரணைக்கு உள்படுத்தணும், விசாரணையை ஏத்துக்கணும். ஏன் பயப்படுறீங்க? அப்போ முழுக்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணலாம் நினைச்சாங்க. இன்னைக்கு கரப்ஷன் இல்லாத, கமிஷன் இல்லாத, மக்கள் எந்த ஆட்சியை விரும்பினாலும் அந்த அரசாங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. அதை பார்த்து திமுக ஒன்றும் செய்ய முடியல. அரெஸ்ட் பண்றாங்க. பதில் அவருக்கு பேசக்கூடிய விஷயம் நான் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அவர் பேசினார் அந்த வார்த்தைக்கு, அந்த ஆண் குழந்தை, பெண் குழந்தைக்கு பக்கத்தில் வீடியோ வச்சு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியுமா? நான் ஒரு தகப்பனா கொடுப்பேனா? என் தம்பி ஒரு தகப்பனா கொடுப்பாரா? அப்போ முழுக்க கூச்ச நாச்சம் இல்லாம பொது வழியில ஒரு நாட்டோட முதலமைச்சரை நீங்க வந்து விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா, அதுவும் காது கேட்க முடியாத வார்த்தையில் விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்படி பேசி தான் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதே நிலைமை போனா திமுக அதுல பாதாளத்துல போகும்னு சொல்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.